ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் வந்து இது மாதிரி சொன்னேன் நான் உங்ககிட்ட, என்ன இது வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து எதையுமே வந்து ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, நாங்கள் அதுக்காகலாம் வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறது மாதிரி இல்லை, எந்த ஒரு விஷயமே நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க நினைக்கிறாங்க மாமா அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நான் வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்தையும் வந்து நான் வந்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சொன்னார். அதுக்கு தான் சொன்னேன், ஏன் நீங்கள் வந்து அவங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, பத்திரிக்கையில் வந்து பேர் போடலை வேணான்னு சொல்லி சொன்னது வந்து அம்மா தானே சொன்னாங்க, நீங்கள் அது மாதிரி சொல்லிவிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே மாமா கிட்டே எல்லாருக்கிட்டையும், நீங்கள் எதுக்கு இது பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எதுக்கு நீங்கள் பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதுவும் இது பண்ண முடியுமா, செய்ய முடியுமா, அப்படி தான் நான் வந்து யோசிக்கிறேன். அவங்களுக்கு இதுக்கு அப்படிங்கிறத தொடர்பு படுத்தி பார்க்காம நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் புரியுது எனக்கு, அந்த ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் எனக்கு வந்து புரியுது. இருந்தாலும் வந்து அதை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலமையில இருக்கிறவங்களாம் அவங்களாம் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே அவங்களாம் அதெல்லாம் வந்து நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு போகிற ஆளுங்க தானே அவங்களாம் அப்படின்னோடனே, சரி அவங்க கேட்டால் கேட்டுக்கட்டும், கேட்காட்டினா போட்டோம், அதுக்காக நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம வந்து செய்வோம் அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, செய்கிறபடி செஞ்சால் சரி தான், நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்ம வந்து இதுக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம் எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி மாமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நான் வந்து இதுக்கு மேலே பேசுகிறது மாதிரி இல்லை. ஏன்னா வந்து சித்தப்பா எல்லாருமே வந்து இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கொண்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த பிரச்சனையை பண்ணுறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கக்கூடாது, அதை தான் நான் வந்து எதிர்பார்க்குறது அப்படின்னோடனே, அதுவும் உண்மை தான். நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை பண்ணாலும் அதை வந்து எதிர்பார்ப்புகளை வந்து நம்ம என்றைக்கும் குறைச்சிட்டோம்னாலே எந்த இதுலையா இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா அதுதான் நம்மளுக்கு பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் வந்து எந்த இதுவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தான் இது பண்ணி பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம வந்து முயற்சிகளையும் நம்ம எடுத்தோன்னா மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி, அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் எந்த ஒரு இதையும் நம்மளால் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம கொண்டுட்டு போகாமல் அடுத்தடுத்தது நம்ம என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம இது பண்ண வேண்டியது தான் அப்படின்னோடனே, சரி சரி, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருந்தாலும் இந்த பத்திரிக்கை விஷயத்துலலாம் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க, அவங்க ஏதாச்சும் பார்த்துக்கட்டும் பண்ணிக்கட்டும், அதுக்கு மேலே நம்ம வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணுமாம்மா அப்படின்னோடனே, சரி சரி, நான் அதெல்லாம் வந்து ஓரளவு பார்க்குறேன் கேட்குறேம்மா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த ஒரு இதையுமே வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லி இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை, பார்ப்போம், ஓரளவு சரி பண்ணுறதுக்கான இதுங்கிறத நம்ம பார்த்து பண்ணால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும் போல இருக்குது. இதுக்கு மேலே என்னால் வந்து நம்ம குடும்ப விஷயத்தில் வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு, இவங்க வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காட்டியும் நம்மளுக்கு முடிஞ்சதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்மளால் வந்து எதையும் கொண்டுட்டு போனோம்னா அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியாத மாதிரியான போயிடும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது பண்ணுறது. அதுக்கு அடுத்தது தான் நான் வந்து ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எதையாக இருந்தாலும் நம்மளால் வந்து இது செய்ய முடியாது பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் வந்து விட்டுருங்க, அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இனிமேல் வந்து இது பண்ணிக்கிட்டு பார்க்கணும் செய்யணும், அவ்வளோதான் நான் வந்து உங்கள்கிட்ட விரும்பக்கூடிய ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே, சரி சரி இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எதையாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து ஒரு இதாக நம்ம இது பண்ணணும்,
செய்யணும் அப்படின்னோடனே அது செய்வோம், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, செய்யாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும்